ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் வியாதிகளையும் கொண்டு வந்து அவர்கள் நிம்மதியை கெடுப்பதுதான் பிசாசினுடைய வேலை. அவனால் முடிந்த அளவிற்கு உங்களோடு போராடி உங்களை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு முயற்சி செய்வான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருந்து கொண்டேதான் இருக்கும். பிசாசு எப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுடைய சுயபலத்தால் அவனை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய பலத்தால் அவனை எளிதாக மேற்கொள்ளலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 1 நாளாகமம் 14:11 நாம் வாசிப்போம். அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார்கள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிறீர்களோ, அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்களோ, அப்பொழுது பிசாசு பெலிஸ்தியர் புறப்பட்டு வந்தது போல உங்களுக்கு விரோதமாக வருவான். அங்கே தாவீது செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவரிடம் விசாரிக்கிறான், பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பேரா என்று. கர்த்தர் நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 15 நாம் வாசிப்போமையானால், தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு முன்னே புறப்பட்டு சென்றார். பாகால் பிராசிம் என்ற இடத்திலே தாவீதின் சத்துருக்களை தண்ணீர் உடைந்தோடுகிறது போல உடைந்தோட பண்ணினார். தாவீது அவர்களை மேற்கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சத்துருக்களை தண்ணீர் உடைந்தோடுகிறது போல உடைந்தோட பண்ணுவார். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்களானாலும் சரி, உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகளானாலும் சரி, சத்துருவினுடைய எந்த ஒரு கிரியானாலும் சரி, உங்களுக்கு முன்பாக தண்ணீர் உடைந்தோடுகிறது போல உடைந்தோடும். தாவீதுக்கு முன்பாக புறப்பட்டு சென்ற அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு சொல்கிறார். உங்களுக்கு விரோதமான எல்லாவற்றையும் நீங்கள் முறியடிப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும், வசனத்திற்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த சத்துருவும் உங்களை தொட முடியாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். தைரியமாக இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் உடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் எங்களுக்கு கிருபைகளை தாரும்.
தண்ணீர் உடைந்தோடுகிறது போல எங்கள் சத்துருக்களை நீர் உடைந்தோட பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரச்சனைகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் நீர் உடைந்தோட பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பாகால் பிராசிமில் தாவீது யாரை முறியடித்தான்? ஏ அமலேக்கியர், பி மோவாபியர், சி பெலிஸ்தர், டி எகிப்தியர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே எனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் வெளிவருவதற்கு தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி பலவீனப்படுகிற என்னுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.